நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. قال الله تعالى في القرآن العليم: اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் இரவு தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நாம் எல்லாம் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் அவனுடைய நேசர்களை பற்றி நமக்கு அறிவுரையாக படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். யார் அல்லாஹுவின் நேசர்களாக இருக்கிறார்களோ அந்த அல்லாஹ்வின் நேசர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் அவர்களுடைய சிறப்புகள் என்ன என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு மிக அற்புதமான ஒரு அறிவுரையை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பவர் யார் என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய மக்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள். அல்லாஹுவை நேசிக்காத மக்கள் என்று பார்க்க போனால் அல்லாஹ்வை நேசிக்காத மக்கள் சமுதாயத்தில் மிக மிக குறைவு. அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பார்கள். அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய எல்லோரும் அல்லாஹ்வின் நேசர்களாக, இறை நேசர்களாக ஆகிவிட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. அப்போ அல்லாஹுவை நேசிக்கிற ஒரு மூமின் அல்லாஹ்வின் நேசனாகிவிட முடியாது. அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொல்ல முடியும். அதில் அல்லாஹ் அவனுடைய நேசர்களை பற்றி அல் குர்ஆனில் சில அறிவுரைகளை, அவர்களின் தன்மைகள், பண்புகள், அவர்களுடைய அந்த அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய தன்மைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு சில இடங்களில் அறிவுரையாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா அவன் ஒரு மூமினை நேசிக்கிறான் என்று சொன்னால், யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று பார்க்கும்போது அல்லாஹ் முத்தக்கின்களை நேசிப்பதாக சொல்லி காட்டுகிறான், மூமின்களை நேசிப்பதாக சொல்லி காட்டுகிறான், நன்மை செய்பவர்களை நேசிப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவனை பயந்து வாழக்கூடிய மக்களை நேசிப்பதாக சொல்லி காட்டுகிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். மேலும் அல்லாஹ் நன்மை செய்தவர்களை, நன்மை செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். வல்லாஹு ஃப இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். முத்தகீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ அல்லாஹ் விரும்புகிறேன் என்று அவன் விரும்புவதாக, மூமின்களை அல்லாஹ் விரும்புவதாக சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய மூமின்களான முத்தகீன்களை அல்லாஹ் விரும்புவதாக சொல்லி காட்டுகிறான். நன்மை செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்மைகளை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் அவன் சொன்ன அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யாமல் வாழக்கூடிய, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய நபிக்கும் முடிந்த அளவுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாஹுவின் நேசர்களாக ஆகிவிடுகிறார்கள். இதை நமக்கு அல்லாஹ்வுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியானை அல்லாஹ்
நேசிக்க நாடிவிட்டால், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால் உடனே அல்லாஹ் மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைத்து அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், இன்னாரை, இந்த அடியானை நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் என்று அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு கட்டளையிடுகிறான். உடனே ஜிப்ரீலும் அவரை, அல்லாஹ் நேசிக்கும் அந்த அடியாரை மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் நேசித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மற்ற ஏனைய மலக்குகளை எல்லாம் அழைத்து மற்ற மலக்குகளிடத்தில் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் இந்த அடியானை நேசிக்கிறான், என்னை நேசிக்க சொல்லி அல்லாஹ் எனக்கு அறிவுறுத்தி இருக்கிறான், அல்லாஹ்வும் இந்த அடியானை நேசிக்கிறான், நானும் இந்த அடியானை நேசிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் இவரை நேசியுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மற்ற மலக்குகளுக்கு சொல்லுகிறார்கள். மற்ற மலக்குகள் எல்லோருமே அந்த அடியானை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். உடனே அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் கிடைக்கிறது. அல்லாஹ்வின் நேசன் என்ற, அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு உரியவன் என்ற ஒரு அங்கீகாரம் அந்த அடியானுக்கு தரப்படுகிறது என்பதை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அப்போ இந்த செய்தி, இந்த ஹதீஸ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை தருகிறது என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவனை, ஒரு அடியானை, ஒரு மூமீனான, ஒரு முத்தக்கீனான மனிதனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ் நேசித்த பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க ஜிப்ரீலும் நேசிக்கிறார்கள். பிறகு ஜிப்ரீல் மற்ற மலக்குகளிடத்தில் சொன்னவுடன் மற்ற மலக்குகளும் அந்த அடியானை நேசித்து விடுகிறார்கள். அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரும் அங்கீகாரம், ஒரு சிறப்பான அங்கீகாரம் கிடைத்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் தாங்கள் ஒன்றாக குழுமி இருக்கக்கூடிய சஹாபாக்கள், நபித்தோழர்கள் எல்லாம் குழுமி இருக்கிற அந்த சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு உண்மையை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நான் நாளை இந்த கொடியை, நபி அவர்களின் கையில் கொடி இருக்கிறது, நபி அவர்கள் போர்க்களத்தில் எதிரிகளோடு யுத்தம் செய்ய வேண்டிய, அல்லாஹ்வுக்காக வேண்டி எதிரிகளை எதிர்த்து யுத்தத்துக்கு வரக்கூடிய, எதிரிகளோடு யுத்தம் செய்யக்கூடிய, சண்டையிடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டால் முஸ்லீம் படைகளின் அடையாளத்துக்காக கொடி பயன்படுத்தப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு கொடியை பயன்படுத்தினார்கள், வெள்ளை நிறத்தில் உள்ள கொடியை பயன்படுத்தினார்கள் என்றெல்லாம் சில ஹதீஸ்களில் நமக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போ நபி அவர்கள் கொடியை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய நபியின் கையில் கொடி இருக்கிறது, இந்த கொடியை நான் ஒருவருக்கு கொடுப்பேன், உங்களில் ஒருவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்கள். அத்தனை சஹாபாக்களும் குழுமி இருக்கிற அந்த சபையில் சொல்லுகிறார்கள், உங்களில் ஒருவருக்கு நான் இந்த கொடியை அவரின் கையிலே கொடுப்பேன். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், அவரை அல்லாஹ்வும் நேசிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை சொன்ன மாத்திரத்தில் எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரு ஆச்சரியமும் ஒரு ஆர்வமும் ஏற்படுகிறது. என்ன ஆர்வம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அடியாராக, அந்த தோழராக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருமே விரும்பினார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த தோழராக நாம் இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் நம்முடைய கையில் தான் அந்த கொடியை தர வேண்டும் என்று ஒவ்வொரு சஹாபியும் விரும்பினார்கள். எல்லா சஹாபாக்களும் மனசார ஆசைப்பட்டது, பொறாமப்பட்டது, நன்மையை செய்வதற்காக பொறாமப்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அப்போ அந்த நபி தோழர்களான அந்த உத்தம சஹாபாக்கள், சத்திய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொறுப்புக்கும் பதவிக்கும் ஆசைப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து, நம்மை விட பன்மடங்கு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடியவர்கள் சஹாபாக்கள். அந்த உத்தம சஹாபாக்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டதில்லை. மற்றவர்கள் மீது தேவையில்லாத காழ்ப்புணர்வு அவர்களிடத்தில் இருந்ததில்லை. நன்மையான காரியத்தில் ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் தன்னை விட அதிகமாக தொழுதால் அவரை கண்டு இன்னொரு சஹாபி பொறாமைப்பட்டிருக்கிறார். ஒருவர் வசதியாக இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யும்போது தர்மம் செய்ய முடியாத ஒரு நபித்தோழர் தர்மம் செய்யும் நபித்தோழரை பார்த்து நாமும் இது மாதிரி தர்மம் செய்ய முடியவில்லை என்று பொறாமைப்பட்டிருக்கிறார். அதேபோன்று மார்க்கத்தை படித்து, மார்க்கத்தை தெரிந்து, பிறருக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபித்தோழரை பார்த்து அவரை விட மார்க்கம் குறைவாக கற்றிருக்கிற சஹாபி
பொறாமைப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் நாம் ஹதீஸ்களில் பார்க்குறோம். அப்போ 2 விஷயங்களுக்கு பொறாமைப்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஒன்று மார்க்கத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம், தர்மம் செய்கிற விஷயம். மொத்தத்தில் நன்மையான காரியத்தை செய்கிறதுக்கு பொறாமைப்படுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நன்மை என்ற அந்த ஒன்றை தவிர வேறு எதுக்காகவும் பொறாமைப்படுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. சஹாபாக்களுக்கு மத்தியில் ஆர்வம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு சஹாபியும் மனசார விரும்புகிறது என்னன்னு கேட்டால், ரசூலுல்லா நம்ம கையில் தான் கொடுக்கணும். ஏன்னா ரசூலுல்லா உங்களில் ஒருத்தர் கையில் நான் இதை கொடுப்பேன்னு மட்டும் சொல்லலை, ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறான் என்று சொன்னாங்க. அப்போ அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட, நபி அவர்களால் நேசிக்கப்பட்ட மனிதனாக நாம் இருக்க வேண்டும் என்று, அந்த ஒரு மூமினாக நாம் இருக்க வேண்டும் என்று எல்லா சஹாபாக்களுமே விரும்பினாங்க. அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்ட ஒரு மூமினாக நாம் இருக்க வேண்டும், நபி அவர்களால் நேசிக்கப்பட்ட ஒரு மூமினாக நாம் இருக்க வேண்டும் என்று எல்லா சஹாபாக்களும் விரும்பினாங்க. நம்ம கையில் அந்த கொடி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா சஹாபாக்களுமே ரசூலுல்லாவை தங்களின் உயிர்களுக்கும் மேலாக நேசிக்கக்கூடியவங்க. அது அவங்க நேசிக்கிறது இரண்டாவது விஷயம். அல்லாஹ்வும் நபியும் ஒரு மூமினை நேசிக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கிறான், ஒரு மூமினை நேசிக்கிறான், நபி அவங்க ஒரு மூமினை நேசிக்கிறாங்கன்னு சொன்னால் அது மாதிரி ஒரு பாக்கியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலியாக நாம் இருக்கணும்னு எல்லா சஹாபாக்களும் விரும்புகிறாங்க. கடைசியில் அந்த கொடி யார் கையில் கிடைத்தது என்ற ஒரு தகவலும் ஏற்கனவே பயானில் உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கோம். மறுநாள் நபி அவர்கள் சொன்ன மாதிரியே கொடியை ஒப்படைப்பதற்கு, கொடியை கையில் கொடுப்பதற்கு தயாராகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் ஆர்வத்தோடு, ஒரு விதமான கலக்கத்தோடு, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு விதமான கலக்கத்தோடு, ஆர்வத்தோடு யார் கையில் கிடைக்க போகுது, நம்ம கையில் கிடைச்சா நல்லா இருக்குமேங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கேட்குறாங்க, அலி எங்கே என்று கேட்கிறார்கள். ஐனா அலி. உடனே மற்ற சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கண் வலி ஏற்பட்டு அவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காங்க, இந்த சபையில் இல்லை, இதை விட்டு விலகி அவங்க கூடாரத்தில் அவங்க தூங்குகிற இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்காங்க, ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த சபைக்கு வரல, அவங்களுக்கு கண்ணு வலி வந்திருக்கு, கண்ணு வலியால் அவங்க ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த சபையில் இல்லை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே நபி அவர்கள் தங்களின் உமிழ்நீரை, வாயில் உள்ள அந்த உமிழ்நீரை தொட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கண்ணில் தடவுறாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த கண் வலி குணமாகி விடுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தான் அந்த கொடி நபி அவர்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி ஹதீஸில் நமக்கு ஆதாரமாக ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹுவால் நேசிக்கப்பட்டவர்கள், நபி அவர்களால் நேசிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம். மற்ற சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், ஒவ்வொரு சஹாபாக்களுமே அல்லாஹுவால் நேசிக்கப்பட்டவங்க. யாரையெல்லாம் நபி அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டவங்க. அஷ்ரத்துல் முபஷிரா என்று சொல்லப்படுகிற சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் அல்லாஹுவால் நேசிக்கப்பட்டவங்க. அந்த 10 சஹாபாக்கள் அல்லாத இன்னும் சில சஹாபாக்கள், அதில் சஹாபிய பெண்களும் கூட வருவாங்க. சஹாபிய பெண்கள், சஹாபாக்கள், அந்த 10 சஹாபாக்கள் அல்லாத இன்னும் சில சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் உட்பட சொர்க்கவாசின் ரசூல்லா யாரை சொன்னாங்களோ அவர்களும் அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட மனிதர்கள். நபி அவர்களின் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான், அவர்களும் சொர்க்கத்துக்கு உரியவர்கள், சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்டவங்க. அல்லாஹ் நேசிக்கிற மனிதர்களில் நபிமார்கள் அனைவரையும் அல்லாஹ் நேசிக்கிறான். நபிமார்கள் அனைவருமே அல்லாஹ்வின் நேசர்கள். இறுதி நபி அல்லாஹ்வுடைய நேசர். இறுதி நபியின் காலத்தில் வாழ்ந்த அந்த சத்திய சஹாபாக்களில் அல்லாஹ் சஹாபாக்களை நேசிக்கிறான். நபி அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் என்று சொன்னது 3 தலைமுறையைத்தான் சொன்னார்கள். மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என் காலத்தில் வாழக்கூடிய நீங்கள், உங்களுக்கடுத்து சிறந்தவர்கள் உங்களுக்கு அடுத்த தலைமுறை, அதற்கடுத்து சிறந்தவர்கள் அதற்கு அடுத்த தலைமுறை என்று சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள் என்ற இந்த 3 தலைமுறையினரைத்தான் நபி அவர்கள் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு வரக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களின் சாட்சியங்களை முந்திக் கொள்ளும், சாட்சியங்கள் சத்தியங்களை முந்திக் கொள்ளும், சத்தியங்கள் சாட்சியங்களை முந்திக் கொள்ளும், சாட்சியங்கள் சத்தியங்களை முந்திக் கொள்ளும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதாவது அதற்கு பிறகு வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு
உறுதியாக மார்க்கத்தில் உறுதியாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் நபி அவங்க நமக்கு சொன்னாங்க. அப்போ அதற்கு பிறகு வந்த மக்களிலும் முடிந்த அளவுக்கு மார்க்கத்தை நேசிப்பதில், அல்லாஹுவை நேசிப்பதில், நபியை நேசிப்பதில், அல்லாஹ் சொன்ன மாதிரி நபி சொன்ன மாதிரி வாழ்வதில், நபியை பின்பற்றுவதில் யார் உறுதியாக இருக்காங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் பல நன்மைகள், பல சிறப்புகள் இருக்கிறது. அப்படி அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான் என்று சொன்னால் அவருக்கு அந்த நேசர் என்ற ஒரு தகுதியை அல்லாஹ் தந்து விடுகிறான். அவனுடைய நேசர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா யூனுஸில் 62வது யூனுஸ் சூராவில் 62வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுவின் நேசர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அப்போ அல்லாஹுவின் நேசர்களாக, அல்லாஹுவின் அடியார்களாக, அல்லாஹ்வால் விரும்பப்பட்ட, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு உரியவர்களாக, அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட அல்லாஹுவின் நேசர்களில் நாமும் இடம்பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு அல்லாஹ்வுடைய நபியை நாம் பின்பற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா சஹாபாக்களுக்கு சொன்ன அந்த அறிவுரை சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் கியாமத் நாள் வரைக்கும் இந்த துனியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் சொன்ன அறிவுரை. அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அல்லாஹுவை நேசிப்பது உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் ஒரு அறிவுரையை சொல்லுகிறான் நமக்கு. குல் இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான், மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் நபி அவர்களை சொல்லி கட்டளையிடுகிறார். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடிய கருணையாளன். நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், நம்மை அல்லாஹ் நேசிக்கிறான். நாம் அல்லாஹ்வின் மீது வைத்த நேசத்தையும் அல்லாஹ் உண்மையாக எடுத்துக்கொள்கிறான். எப்பொழுது? நாம் நபி அவர்களை பின்பற்றும் போது. அவன் நபி அவர்களை பின்பற்றி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து, நபி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், நபி சொன்ன அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டால் நாமும் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய மக்களாக, அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்ட மக்களாக நாம் அந்த ஒரு தகுதியை அடைய முடியும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யாமல் அவர்களை பின்பற்றி வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.